ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட நயன்தாராவோட மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்தில் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் வந்து அவங்களுக்கு வில்லனாக நடிக்கிறாங்க அப்படின்றது இப்போ வந்து அறிவிப்பு வந்து வெளியே வந்திருக்காங்க. அந்த ஒரு அறிவிப்பு தான் வந்து இப்போ வந்து தமிழ் சினிமாவை அதிர்ச்சியில் வந்து உண்டு பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நடிகை நயன்தாரா வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து ஒரு பிரபல நடிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட நடிப்பில் நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் மூக்குத்தி அம்மன். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து நேரடியாக வந்து ஓடிடியில் வெளியே வந்து, ஆனாலும் இந்த ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத கொண்டாடிருந்தாங்க. ஸோ முதல் பாகத்தோட வெற்றியை தொடர்ந்து இந்த திரைப்படத்தோட பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்றது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து அறிவிப்பு வெளியே வந்துச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி இயக்கலை, சுந்தர் சி தான் இயக்குறாரு அப்படின்றது வந்து சூப்பரான அறிவிப்பு வந்துச்சு. இதனால் வந்து இப்போ வந்து நயன்தாரா வந்து இந்த திரைப்படத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அடுத்ததான் வந்து எந்த ஒரு கேஸ்டிங் பற்றியும் வந்து எந்த ஒரு நியூஸும் வரலை. இதில் வந்து இப்போ வந்து சூப்பரான நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்தில் நயன்தாராவுக்கு வில்லனா வந்து நடிகர் அருண் விஜய் வந்து கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. ஸோ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாரு அந்த மாதிரி தான் வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்களில் ஒரு அஃபிஷியல் போஸ்டர் மூலமாக வந்து இந்த திரைப்படத்துக்கான அறிவிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்களாம். ஸோ கண்டிப்பாக வந்து நயன்தாரா விசஸ் அருண் விஜய் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க.